வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பொதுவாகவே ஒரு படம் பண்ணுறோம், ப்ரமோஷன் பண்ணுறோம்னா ஒரு கான்செப்ட் ஒன்று வேணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சில பேர் கேம் வைப்பாங்க, ஒரு சில பேர் வைப்பாங்க. ஸோ நான் இந்த மூவியை பார்த்த உடனே வித்தியாசமான ஒரு கான்செப்ட் மைண்டில் இருக்கிற விட டு பி ஃப்ராங்கா நான் ஏன் இந்த மூவி பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல. நம்மளுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும், எத்தனையோ ஜாப் போகலாம், எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏன் இந்த மூவி பண்ணணும்னு ஒரு கேள்விக்குறியோட ஒரு விஷயம் ஆரம்பித்தா நல்லா இருக்கும். நான் ஏன் இந்த மாதிரி மூவி இல்லை, ஆக்சுவலி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நான் ஏன் டேரக்டராக ஆனேன் அப்படின்ற மாதிரி டேரக்ஷனில் வந்துன்னு கேட்குறீங்களா, இல்லை நான் ஏன் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்னு இந்த மூவி பண்ணணும் ஒரு டைரக்டராக இருந்துக்கிட்டு ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, ஆக்சுவலி ஒரு டேரக்டராக இப்போ நீங்கள் சில டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக பண்ணுவாங்க, சில டேரக்டர்ஸ் லவ் சப்ஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுவாங்க, சில டேரக்டர்ஸ் ஃபேண்டசி மூவி பண்ணுவாங்க, சில பேர் ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரிலாம் எல்லாருமே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் எல்லாருமே ஒரு கதையை ரெடி பண்ணிக்கிட்டு தான் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. இப்போ நம்ம அப்படியே ஒன்றுமே இல்லாமல் நம்ம மைண்டில் இது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி யாருமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி நான் ஒரு கதையை நான் இந்த கதையை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் இது ஒரு உண்மை சம்பவம் கதையை நான் பண்ணியிருக்கேன், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ அந்த கதையை நான் படித்து முடிக்கும் போது எனக்கு இந்த கதையை படமாக பண்ணால் எப்படி இருக்குன்றது என் ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்த ஒரு தாட், அது ஒரு எண்ணம். சரி, அப்போது அந்த படத்தை பற்றி நம்ம அந்த கதையை பேசி படித்து முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவங்க டைட்டிலும் அதே இடத்துல எனக்கு கிடச்சிது. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சா நம்மளுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு ஆழமாக பதிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இந்த படத்தை எடுக்கணுன்றத, அந்த கதையை நான் படமாக எடுக்கணும்னு உள்ளே வந்தது. ஸ்டோரி கேட்ட உடனே எப்படி ஃபீல் ஆச்சு? இந்த கேரக்டருக்கு நான் ஆப்டான ஒரு ஃபீல் இருக்கும்ல, என்ன ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலி இந்த கேரக்டர் நான் பண்ணுவேன்னு சுத்தமாக எதிர்பார்ப்பே இல்லை. ஏன்னா இன்னொரு கேரக்டர் தான் ஆடிஷனே அட்டன் பண்ணேன். ஸோ ஆடிஷன் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்டேட் எதுவுமே இல்லை, சரி ஃபாலோ அப் எதுவுமே இல்லை. சரி ஓகே, சரி எதுவும் அப்டேட் கொடுக்கல, ஓகே மேபி பண்ணலாம், இல்லைன்னா சரி இருக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தேன். ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு ஆக்சுவலி ஒரு 30 days பிஃபோர் தான் சார் ஃபோன் போட்டுட்டு இல்லை நீங்கள் தான் பிரியங்கா கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். ஷாக்கும் இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது, பயமும் இருந்துச்சு அட் த சேம் டைம். ஏன்னா இந்த ஸ்டோரி நரேஷன் சொல்லும்போதே பிரியங்கா கேரக்டர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்னு சொல்லியிருந்தார். அதுவும் ரொம்ப டெப்த்தான இமோஷன்ஸ் போர்ட்ரே பண்ணணும். அதுவும் டெப்த்தான இமோஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக, ரொம்ப இன்டென்சிவாக போர்ட்ரே பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அது என்னால் எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த கேரக்டர் சார் ஒரு நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தார். அந்த கேரக்டர் அது கேட்கும்போது நமக்கு பா இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது, த்ரில்லிங்கும் இருக்குது, கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. எந்த சீக்வன்ஸில் இந்த கேரக்டருக்கு ஓகேன்னு ஒரு மார்க் பண்ணியிருப்பீங்களே? ஆக்சுவலி அது எப்படின்னா, இவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு 30 daysக்கு முன்னாடி தான் நான் கால் பண்ணுறேன் ஷூட் போகிறோம். ஆக்சுவலி அவங்கள நான் பேசினது வேறு கேரக்டருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேரக்டர் பிரியங்கான்ற ஒரு கேரக்டரை பண்ணுறதுக்கு நம்ம சென்னையில் ஒரு 2-3 வெல் நோன் ஆர்டிஸ்ட்டு, படம் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஸ்ட்டு, அவங்ககிட்ட அந்த கதை சொல்லியிருந்தேன். இந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்களும் டேட்ஸ் பார்த்துட்டு சொல்கிறேன், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நான் 3 ஆப்ஷன் வச்சுருந்தேன். இந்த 3 பேரை சப்போஸ் எந்த டேட்டு நம்மளுக்கு காம்பேக்டாக இருக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதை நான் பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்து. ஸோ மற்ற வேலைகள் கொஞ்சம் லொக்கேஷன் வேலையை பார்க்கலாம், சின்ன அடுத்த ஆர்டிஸ்ட்டுக்கு தேவையான ஆர்டிஸ்ட்டுக்கு ஆடிஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் நான் கிளம்பி போனோம். அங்கே போய் நான் கொடுக்கும்போது இப்போ ஆஷிகா மேடமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், இன்னும் சாந்திரா, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க. இவங்க எல்லாருமே அங்கே நான் ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து ஒரு டைலாகை கொடுத்து அவங்க பேசி என்னை இம்ப்ரெஸ் பண்ணது எனக்கு இந்த 3 பேரோட ஆஷிகா பெட்டராக தோணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது எனக்கு. ஸோ இதுக்கு துவாரகா கேரக்டர் இவங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஸோ நம்ம ஆர்டிஸ்ட்டை நம்ம அங்கேயே செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு இவங்களோட அவங்க பெட்டர் ஆஃபராக ஒரு பர்ஃபார்மராக எனக்கு தோணுச்சு. என்ன சீக்வன்ஸில் தோணுச்சு? சீக்வன்ஸ் மீன்ஸ் நான் என்ன ஒரு சீக்வன்ஸ் நான் ஒரு சீன், ஒரு எமோஷனல் சீன் கொடுத்தேன், இதை நீங்கள் நடிச்சு காட்டுங்கன்னு சொன்னேன். அதுதான் அவங்க எனக்கு நடிச்சு காட்டின விதம்.
ஒரு போல்டான ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தேன், இது எனக்கு பேசி காட்டுங்க அப்படின்னு சொன்னேன், அது அவங்க கொடுத்த விதம். ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஒரு சார்மிங்காக ஒரு ஜோயலாக ஒரு கேரக்டர் கொடுத்து பார்த்தேன். ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணும்போது அவங்க நான் என்ன எதிர்பார்த்தோமோ அதை அப்படியே செஞ்சு காமிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து நான் ஃப்ரேமில் பார்த்ததோட இவங்களை டேரெக்டாகவே நான் பார்க்கும்போதே எனக்கு ஒரு 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 இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அதனால் இவங்க இந்த கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. என்ன மாதிரியான ஃபார்மட் சார் இது? என்ன மாதிரி நாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நடக்கிற ஒரு அநீதியை வந்து தன்னோட தோழிக்கு கரெக்டான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னு சொல்லி அவளோட தோழிக்கு கிடைக்கணும் ஜஸ்டிஸ்க்காக இப்போ போராடுற ஒரு ஃப்ரெண்டோட கதை இது. ஒரு உமன் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட். என்ன பார்த்தாலும் உமன் மட்டும்தான் வந்து பண்ணணுமா? அதுக்கு அதை தாண்டி ஒரு ஒரு வேல்யூ இருக்கு இல்லை. இப்போ உமன் பண்ணணும்னா விமனுக்காக விமன் போராடின படங்கள் எவ்வளோ இருக்குது? ஒரு 2-3 படம் சொல்லுங்க. சரி, எப்போ எந்த வருஷம் ஆச்சு? நான் பார்த்துருப்பேன். பட் ஏன்னா இப்போ வந்து இப்போ இந்திரா வந்து அந்த ஒரு சமூகத்துக்காக அங்கே நடக்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு ஹீரோயின் வந்து அந்த கிராமத்தில் ஒரு புரட்சியை பண்ணி அதுக்கான ஒரு விழிப்புணர்வை அவங்க பண்ணுவாங்க. இந்திராவில் ஜஸ்டிஸ் கேரக்டரே ஏகப்பட்டது வந்திருக்கு சார். ஜஸ்டிஸ் கேரக்டர் என்னென்ன கேரக்டர் வந்திருக்கு? சமீபத்தில் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தோம், ஃபியூச்சர் ஃபிலிம். மூவி பேர் வந்து மாலான்னு சொல்லி நீங்கள் கற்றுப்பீங்க. அது ஸ்மால் ஸ்கேல் மூவி தான், கேள்வி கூட பரவாயில்ல. ஸோ எனக்கு என்ன திங்க் ஆச்சுன்னா, உங்களோட இஷ்டம், நீங்கள் இந்த ஸ்டோரி பண்ணது வந்து உங்களுடைய தனிப்பட்ட இஷ்டம். இதை தாண்டி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் கேள்வி கேட்குறேன். நான் உட்கார்ந்தேன்னா இது நான் பார்த்துருக்கேன்ல, இந்த மாதிரி வேடிங்கை வந்து நான் டெய்லி இந்த வேடிங்கை பார்த்துருக்கேன், டெய்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, ஏன்னா இதை வந்து ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது வாய்ஸ் கொடுக்கக்கூடிய சோசியல் மீடியால வந்து இந்த வேடிங் வந்து நாள் படவே இருக்கு. இது ஆக்சுவலி பல வருஷங்களா நடந்துட்டு இருக்கு, நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு. ஆனா எண்டிங்கே வர மாட்டேங்குது. அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த எண்டிங் வரல, நீங்க கேட்குறீங்கல்ல, அந்த எண்டிங்கை நான் கொடுத்துருக்கேன், நீங்க போய் பாருங்க. ஏன்னா இப்போ ஜஸ்டிஸ் கேட்குறோம், ஜஸ்டிஸ் கிடைச்ச ஒரு ஜஸ்டிஸ் சொல்லுங்க. நீங்க இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் நடந்தது, யார் அந்த சாருன்றது பெரிய ஹேஷ்டேக் ஆச்சு சோஷியல் மீடியாவில். உங்கள் ப்ரெஸ் ஆளுங்க எல்லாருமே பேசினாங்க, அதுக்கான பதிலை திருப்பி ப்ரெஸ் கொடுக்கலையே, போயிட்டு இருக்குல்ல. அதுக்கு எனக்கு எப்போ கிடைக்கும் ஜஸ்டிஸு? இப்போ சரி, இப்போ அந்த இது டிலே ஆகிறதுனால நம்ம யாரை காரணம் சொல்ல முடியும்? இந்த டிலே அதை தான் நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இஷ்யூக்கு வந்து அரசாங்கமோ நீதித்துறையோ காவல்துறையோ இவங்க யாருமே பொறுப்பு கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது, அவங்களும் பண்ண. ஆனால் இதை தாண்டி ஒரு தனி மனித ஒழுக்கம் அங்கே அந்த ஒரு மனுஷனுக்கு இருந்திருந்தா அந்த இன்சிடெண்ட்டு அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்காது அப்படின்றது என்னோட வாதம். அந்த ஒரு மனுஷன் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை ஒரு தங்கச்சியாவோ ஒரு அக்காவோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக கூட பார்த்துருந்தா அந்த இன்சிடெண்ட் அந்த இடத்துல அந்த மிருகம் அது பண்ணியிருக்க மாட்டான்றது தான் என்னோட விஷயம். மூவியை எதுக்கு காமிக்கணும்? அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவாரா இப்போ வரைக்கும் ஓரளவு படங்கள் இருக்கு, திரும்ப அதே காமிக்கிறனால ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா உட்காந்து படம் பார்க்கும் போது என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நான் நடக்குமோ ஒரு பயம் கலந்த ஒரு ஆக்சுவலி அந்த பயம் வந்து எல்லா பெண்களுக்கும் போகணுன்றது தான் இந்த படத்தோட கதையே. ஒரு விஷயம், இப்போ ஒரு க்ரௌடில் ஒரு பொண்ணை மேலே ஒரு தப்பான ஒருத்தர் டச் பண்ணுறாரு, ஒரு பஸ்ஸில் டச் பண்ணுறாரு, ஒரு ஷாப்பிங் மேலே டச் பண்ணுறாரு, ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் டச் பண்ணுறான்றப்போ அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு நபரை வந்து திருப்பி ஒரு கேள்வியை கேட்காமையோ அந்த ஆளுக்கு அது ஒரு தண்டனை கொடுக்காமையோ அவன் அங்கேருந்து நகர்ந்து போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவன் இங்கே பண்ணது வேற நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பாக பண்ணுவான். அந்த இடத்துல அந்த பொண்ணு ஸ்டெப்பனாக நின்று இப்படி என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு போல்டாக அந்த பையனை அட்டாக் பண்ணணும், கேள்வியை கேட்கணும். அந்த மாதிரி கேள்விக்குமே அங்கே சுற்றி இருக்க எல்லா பப்ளிக்குமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கேட்காம நழுவி போகிறது தப்புன்னு நான் சொல்கிறேன். அவங்க அந்த கேள்வியை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தை பார்க்கும்போது பிரியங்கான்ற ஒரு கேரக்டரை பார்க்கும்போது நம்மளும் பிரியங்கா மாதிரி இருக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு பொண்ணுக்கும் வரணும்னு கேட்குறேன். எந்த ஒரு ஆணும் நம்மளை டப்பாக டச் பண்ணால் அவனை நம்ம சும்மா விடக்கூடாது, அந்த போல்ட்னஸ் அவனுக்கு இருக்கணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்றேன். அந்த ஆசையை நான் பிரியங்கா மூலிமா இன்னைக்கு நான் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக மாற்றம் கொண்டு வர முடியுமா? ஒரு ஆடியன்ஸ் 2 மணி நேரம் மூவி தான், சரி மூவில அந்த மாதிரிலாம் இருக்கும்பா, ரியல் லைஃப்ல எப்படிப்பா இருப்பான், அதோட கனெக்டிங் பண்ணக்கூடிய இதெல்லாம் போயிட்டுல சார். அது இல்ல எப்படி போயிட்டுல சார், அது என்ன போயிடுச்சு? மூவியா மட்டும்தான் பார்க்கக்கூடிய அந்த கலாச்சாரம் வந்து
சமீபத்துல வந்து இல்ல நீங்க முன்னாடி அப்படி இல்ல. இப்ப நம்ம மூவில நீங்க கருத்தும் சொல்லலாம், ஏகப்பட்ட advice கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா. அப்போ கருத்துக்களை அவங்க மக்கள் கேட்கலன்னு சொல்றீங்களா, இல்ல கருத்து சொன்னவங்க கரெக்டா சொல்லலன்னு நினைக்கிறேன்? எங்களுக்கு ஏதாவது ஒரு படத்துல இந்த மூவி பார்த்து நான் வந்து திருந்தி இருக்கேன்ப்பா. இப்போ நம்ம திருந்தினவங்க இத்தனை பேருன்ற லிஸ்ட் எடுத்து நம்மளால கொடுனா அது கொடுக்க முடியாது. இப்போ நம்மளால முடிஞ்ச முயற்சியை நம்ம இப்போ என்னாலே ஒரு முயற்சி செய்ய முடியும், என்னாலே ஒரு கண்டென்ட்டை கொடுத்து என்னாலே ஒரு சிலர், எனக்கு 1000 பேர் மாறணும் இல்லை, ஒரு 2-3 பசங்க 2-3 பொண்ணுங்க அவங்க பார்த்து ஆமாம் இது சொன்னது கரெக்டு, நம்ம இந்த மாதிரி போல்டாக இருக்கணும் அப்படின்ற. இப்போது எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ பெண்ணுக்கு நீங்கள் முன்னாடிலாம் பார்க்க போன பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுற பெண்கள் வந்து என்னடா ஒரு பொண்ணு கார் ஓட்டுதா அப்படின்னு நம்ம பார்த்த காலங்கள் இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். ஒரு பொண்ணு பைக் ஓட்டுதுடா, நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான் இப்போ என்ன ஆகுது, நம்ம ஒரு கார் ஓட்டினா நம்ம டிராஃபிக்கில் நிற்கும் போது 10 பெண்ணுங்கள் கார் ஓட்டிட்டு நிற்கிறாங்க, 10 பெண்ணுங்க பைக் ஓட்டிட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாத்துலேயும் பெண்ணுங்கள் வந்து பைக் எடுத்துட்டு டெலிவரி பண்ணுறாங்க தனியாக போய். எப்போ இந்த ஒரு விஷயம் எப்படி வருது? மூவியால் மட்டும் வந்துச்சு. இதுக்கு ஒரு சோஷியல் மீடியாவும் ஒரு காரணம். இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள், கல்வியும் ஒரு விஷயம் தான். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி பார்த்துட்டு யாரும் திருந்தணும், அதை விட அதை தாண்டி இப்போ பைசன் மூவி வந்துருச்சு. பைசன் மூவி பார்த்து கிளம்பும் போது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வருது, எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? அதே மாதிரி கராட்டே கிட்னு ஒரு மூவி இருக்குது, லெஜெண்டரி மூவி. ஸோ அந்த மூவி பார்க்கும்போது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நம்ம விட்டு கொடுக்கூடாது, நெவர் கிவ் அப்புங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு வந்துருச்சு, நிறைய பேருக்கு வந்திருக்கும். என் ஏஜில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த படம் பார்த்துட்டு பா அந்த எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னா அந்த ட்ரீமுக்கு வந்து நான் எவ்வளோ எஃபர்ட் போடலாங்கிறது ஒரு மூவி பார்க்கும்போது நமக்கு உணருது இல்லை? அதுதான் அந்த ஃபீல் தான் ஆக்சுவலி சொல்லுவோம். நம்ம வந்து யாரும் உள்ள வந்திருக்கீங்க. இப்போ நீங்க யாரை பார்த்து வந்தீங்க? இல்லை உங்களுக்கு இல்லை நீங்கள் இப்போ வந்து ஒருத்தர் பார்த்து நான் இல்லை இவரை பார்த்து நான் ஒரு மணி சாரை பார்த்தேன். நிறைய பேர் இருக்காங்க ஜேர்னலிஸ்ட். நான் பார்க்கும்போது ரங்கராஜ் பாண்டே சார் இவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டில் பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு அவங்களாம் பார்க்கும்போது இப்போ ரங்கராஜ் சார் பேசும்போதெல்லாம் ஒரு கருத்தை தெளிவாக சொல்கிறாரு, மணி சார் ஒரு கருத்தை தெளிவாக சொல்கிறாரு. விஜய்க்கு சார் ஃபேவராக இருக்கட்டும், அகேன்ஸ்டாவாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாலின் சாருக்கு ஃபேவராக இருக்கட்டும், அகேன்ஸ்டாக உதயநிதி எல்லாருமே வந்து பேசுகிறாங்கன்னா அந்த பேசுகிற ஒரு போல்ட்னஸ் உங்களுக்கு அந்த பத்திரிகையாளர்ன்ற ஒரு நம்ம ஒரு பத்திரிகையாளர். நீங்கள் பத்திரிகையாளர்னா யார்? மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு போய் வீட்டில் நிப்பாட்டி அவங்கள பார்க்க, வீட்டில் இருந்தே நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் பத்திரிகையாளர். அப்போ அவங்க வந்து ஒரு முதன்மை ஒரு தூணாக தான் நாட்டுக்கு விளங்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படும் போது யாரையா பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி வந்திருப்பீங்க, இல்லை ஒரு மீடியா மேலே உள்ள மோகத்தினால வந்திருப்பீங்க. நீங்களும் ஏதோ ஒரு இம்ப்ரெஸ் ஆகி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தானே வந்திருப்பீங்க. இப்போ இல்ல ஆக்சுவலி நீங்க வந்து இல்ல ஆக்சுவலி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய அமைச்சர்ஸ் இருக்காங்க, நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லா மினிஸ்டர் இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு இப்போ இந்த ரோட்ல இந்த இடத்துல என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டா இந்த அமைச்சரோட அந்த எம்எல்ஏவோட அந்த பத்திரிகையாளர் தெரியும், இந்த இடத்துல இந்த காவா பிரச்சனை இருக்கு, இந்த இடத்துல இந்த பொதுமக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நிக்கிறவன் பத்திரிகையாளர், ஃபர்ஸ்ட் இப்போ நிற்கிறதே ப்ரெஸ் தான். ப்ரெஸ் அதுதான் எல்லாமே ஒரு சோஷியல் மீடியா. இப்போ நீங்கள் எல்லாமே ஷூட் பண்ணி தானே சார் நீங்கள் சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு முகம் எப்படின்னு பார்த்தா இந்த பத்திரிகையாளர் மூலியமா இந்த ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ இதை எடுத்து அப்லோட் பண்ணுற இந்த ஒரு விஷுவல் தானே, எல்லாமே நீங்கள் விஷுவலாக தானே காட்டுறீங்க. நீங்கள் எதுவுமே டைலாகாக வந்து பத்திரிக்கை அடிச்சு முதல்ல மாதிரி நம்ம பிரச்சாரம் பண்ணலை. இப்போ நம்ம வீடியோவோ கொண்டு போய் சேர்த்துடுறோம் ஆடியன்ஸ்க்கு. அதே ஃபார்மட்ல தான் நான் கேட்குறேன். அது மாற்றம் ஆச்சுன்னா சோ ஹாப்பி. ஒரு மூவி இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு இஷ்யூவை வந்து பத்திரிகையில் போடுறீங்க, அதுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கும், ஒரு தீர்வு வரும்ன்ற நம்பிக்கை தான் நீங்க போடுறீங்க. அடுத்த ஒரு அமைச்சர் என்னால சொல்லும் போது தனியா போய் சொல்ல முடியாது, தனியா போராட்டம் பண்ண முடியாது. எனக்கு சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி பிக் ஸ்கிரீன் தேவைப்படுது, ஒரு பெரிய மீடியா சப்போர்ட் தேவைப்படுது, உங்களை மாதிரி பத்திரிகையாளர் சப்போர்ட் தேவைப்படுது. அப்ப நான் படத்தை கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் என்னோட எல்லா தங்கச்சிக்கும் எல்லா அக்காவுக்கும் என்னோட அம்மாமார்கள் எல்லாருக்குமே நான் வந்து இந்த படத்தை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுமா, நடக்குது தங்கச்சி, நடக்குது அக்கா அப்படின்னு என்னால் காட்ட முடியுது. எல்லாத்துக்குமே பேப்பரை தொடர்ந்தாலே 2-3 நியூஸ் இதான வருது. இல்ல ஆக்சுவலி அது வந்து இப்போ நீங்க சோஷியல் மீடியா வந்த காலங்கள் நீங்களே பார்த்துருக்கலாம், பேப்பரோட வியூஸோ சரி நம்ம பேப்பரோட விஷயங்களோ ரொம்ப குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு டாமினேஷன் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியான்ற ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. முன்னாடி மாதிரி இப்போ நானும் பேப்பர் வாசிக்கிற ஒரு ஆளாக இருந்தேன், இப்போ நான் மோஸ்ட்லி பேப்பர் வாசிக்கிறது இல்லை. இப்போ தந்தி டிவி இருந்தாலும் ஜூம் பண்ணி எனக்கு என்ன இன்னைக்கு செய்தின்னு நான் பார்த்துடுறேன், இல்லை நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி என்ன செய்தின்னு பார்த்துறேன், யூடியூப்ல பார்த்துடுறேன், இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடந்ததுன்றத ஒரு யூடியூப்ல ஒரு ஆடியோவாகவே கேட்டுடுறேன். ஒரு விஷுவலாகவே நீங்கள் எல்லாருமே ஒரு விஷுவலாக போட்டுறீங்க. இன்றைக்கி யார் என்னங்க பிரச்சனை நடந்தது, இங்கே என்ன பிரச்சனைகள் நடந்ததுன்றது எனக்கு பேப்பரை படிக்காமையே எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருது. இன்றைக்கி நடந்த சம்பவம் பிரிண்ட் ஆகி நாளைக்கு காலையில் தான் எனக்கு செய்தியாக வரும். இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவம் எனக்கு ஒரு 10 மணிக்கு நடக்குதுன்னா 11 மணிக்கு நீங்கள் எல்லாத்தையும் மொபைலில் கொடுத்துட்றீங்க.
ஸோ என்னோட பேப்பர் தேவைகள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது உலகம் அப்படின்னு. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அடுத்த 1 ஹவரில் நீங்கள் எல்லாருமே டெலிகாஸ்ட் பண்ணிடுங்க, நாங்கள் எல்லாருமே உட்காந்து இடத்துல போய் பார்த்துடுறோம். அந்த படமா ஆகும்போதுதே இதெல்லாம் நான் ஃபர்ஸ்டே பார்த்தோம்னா ஒரு இது வரும் இல்ல இது நம்ம வந்து நியூஸ் பண்ணி மூவியா. இல்லை ஆக்சுவலி வந்து என்னென்னா ஒரு விஷயங்கள் எனக்குள்ள ஒரு சில டவுட்ஸ். அது வந்து நான் மூவியாக பண்ணணுன்ற ஒரு காரணம் என்னென்னா, இப்போ மூவியாக பண்ணும்போது இப்போ நம்ம ஒரு செய்தியை படிக்கும் போது இவர் வந்து சொன்னார், அவர் வந்து சொன்னார், இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணை வச்சுக்கிட்டு மற்ற கதாபாத்திரம்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு வெளியே தெரியும். இப்போ வந்து அன்ஆன்சிட்டியில் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டனா அந்த பொண்ணு மட்டும் தான் தெரியும். அந்த அன்ஆன்சிட்டி மேட்டரில் பாதிக்கப்பட்டது இதுக்கு பின்னாடி யாராக இருக்கான்றது நிறைய விஷுவலாக நம்மளுக்கு தெரியாமல் வெளியில் இருக்கும் கேரக்டர்ஸ் எல்லாமே. இது எல்லாத்தையும் கேரக்டர்ஸை சினிமாவில் கொண்டு வந்து என்னால் காமிக்க முடியுன்றதுனால தான் சினிமாவில் பண்ணுறது. இப்போ எல்லா கேரக்டர்ஸ் நான் எக்ஸ்போஸ் பண்ணணும். நான் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது? இப்போ இது நம்ம ஒரு இடத்துல நான் ஒரு ஸ்டோரியை படிக்கும்போது அது வந்து ஒரு 2 பெண்களுக்கான நடந்த ஒரு கொடூரம். அந்த ஸ்டோரியை நான் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருந்தது, எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு படமே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் படம் பண்ணணும், ஒரு மசாலா படம் பண்ணணும், ஒரு அப்படின்ற ஒரு இது. ஃபஸ்ட்டு படமே நான் அப்படி பண்ணக்கூடாது, ஒரு ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ நான் கதையை சொல்கிறேன், ஒரு பாதிப்பு சொல்கிறேன், ஒரு பெண்ணோட பாதிப்பை சொல்கிறேன் அப்படின்னா அந்த பெண்ணோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அதோடு தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை வந்து நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த படம் பார்க்குறப்போ ஒரு பெண்ணாக அந்த படம் பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இப்படி இருந்தாலே அவர்கிட்ட நான் பேசாமல் இருந்துட்டானே, அவர்கிட்ட நம்ம பேசணும், இந்த மாதிரி ஃப்ரெண்டு நம்மளுக்கு இருந்தால் அவள் இறந்துட்டாலே அவளோட ஒரு மெமரியை கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நாளைக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் போது அன்னைக்கு இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி இதே மாதிரி இன்சிடென்ட் இனிமேல் நடக்கும் போது இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியில் நடந்த ஒரு எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை நீங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த பொண்ணுங்க கேட்குற அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்துருக்கோம் அந்த கல்பிரிட்டுக்கு. கதை எப்படி சூஸ் பண்ணும், இதுதான் என்னுடைய மூவியா இருக்கும் சொல்லி உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க சோசியலுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க? ஆமா, நிறையா. ஏன்னா எனக்கு பர்சனலி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அப்யூசிவான சுச்சுவேஷன்ஸ் வந்து தாண்டி வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறது, நியூஸ் பேப்பரில் படிக்கிறேன், டிவியில் நியூஸில் பார்க்குறவங்க எத்தனையோ பொண்ணுங்க வந்து இது கண்டினியூஸாக ஃபேஸ் பண்ணிட்டு வர ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் காமிக்கும்போது அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிஃபர்மேஷன் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இப்போ பிரியங்கா அண்ட் ஜெனி இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த நட்பு, அந்த சிஸ்டர்ஹுட், அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த பாண்டுக்காக ஒரு பொண்ணு வந்து அவங்க லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கலங்கிறதுக்காக அவள் போடுற ஒரு எஃபர்ட் இருக்குது. அந்த மனசு வந்து ரொம்ப ஜெனுவனான. அது எந்த அளவுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த பிரியங்கா கேரக்டர் வந்துட்டு அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்குள்ள ஒரு பிரியங்கா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பெண்களுக்கும் உள்ள ஒரு பிரியங்கா இருந்தால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சொசைட்டி வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும்னு ஒரு தாட் வந்தப்போ தான் எனக்கு வந்து இது பண்ணணும், இல்லை இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துச்சு. இது இன்னும் ஒரு பொதுவாக ஒரு கேள்வி சார். இப்போது காமனாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்யூஸ் பண்ணுக்கு நடக்குது, ஆனால் அவங்க வந்து ரியாக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம் அடுத்த செகண்ட் ரியாக்ட் பண்ணிடணும்னு சொல்கிறீங்க. ஆனால் ரியாக்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை. ஜஸ்ட் சொல்கிறேன், 10 வருஷம் கழிச்சு அவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் 10 வருஷம் கழிச்சு அவங்க சோசியல் மீடியால இந்த விஷயத்தை எனக்கு வந்துச்சு மேம் சொன்ன அப்பவுமே வந்துச்சுன்னு சொல்லும்போது அது தப்பா போகும். நீ அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே, அன்னைக்கு உனக்கு வந்துச்சுன்னா அன்னைக்கே வந்து நீ ரியாக்ட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ரியாக்ட் பண்ணாம 10 years கழிச்சு யாரோ ஒரு பொண்ணு எனக்கும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்றது தப்பா? யார் அவங்க சொல்றது அவங்க மேல தப்புன்னு சொல்றீங்களா? தப்பா இருக்குமான்னு கேட்குறாரு. அது ஆக்சுவலி என்னென்னா இப்போது அவங்க ஏன் ரியாக்ட் பண்ணலை, அன்றைக்கி அவங்களோட சூழ்நிலை எப்படி, அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி நம்ம கண்டிருக்கோம், அதுக்கப்புறம் எவ்வளோ டெக்னாலஜி நம்ம வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சிசிடிவி கேமரான்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து சில இடத்துல தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி அஃபென்ஸ் அதிகமாகிறதுனால இப்போது சொல்றதே வந்து 10 வருஷம் கழிச்சு சொல்லவே செய்யறாங்க. அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், அந்த 10 வருஷம் கழிச்சு கூட ஏன் சொல்றாங்க? இந்த 10 வருஷம் கழிச்சு சொன்னா பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு? இப்போ 10 வருஷம் கழிச்சு சொன்னாங்கல்ல, அவங்க யாரை சொன்னாங்க? அவங்க யாரையா கை கட்டி சொன்னாங்களா? சொல்லலை, எனக்கு நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் நான் இப்போ என்ன சொல்றேன், நான் இந்த படத்து மூலியமா எவனா இருந்தாலும் உடனே சொல்லுன்னு சொல்றேன், தண்டனையை உடனே கொடுன்னு சொல்றேன், நீ ரியாக்ட் பண்ணுன்னு சொல்றேன், அந்த இடத்துல நீ ஃப்ரீஸ் ஆகாதன்னு சொல்றேன், அந்த இடத்துல நீ பயந்து ஒதுங்காதன்னு சொல்றேன், உன் நியாயத்தை நீ எங்கேயே தேடுன்னு சொல்றேன்.
உனக்காக நிற்கிறதுக்கு நாங்கள் நிறைய அண்ணன்கள் இருக்கோன்னு சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு பொண்ணு அந்த மாதிரி சொன்னான்னா நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்தால் நான் அந்த ஸ்பாட்டில் இருந்தால் அந்த பொண்ணுக்காக போய் நிற்கணும்னு சொல்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும்னு சொல்கிறேன். ஒரு தனி ரொம்ப கம்மியாக இருக்கு சார். இதுக்கான அரசியலமைப்பு சட்டம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இயங்குதா இல்லை கொஞ்சம் இல்லை? ஆக்சுவலி வந்து இப்போது ஒரு தனி மனிதன் வந்து ஒரு தனி மனிதனை தாக்குறதோ, தனி மனிதன் வந்து ஒரு தனி மனிதனை கொல்றதோ அப்படின்றது வந்து அந்த இன்சிடென்ட் அந்த கோபத்தில் அந்த இடத்துல ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கிறது. ஓகே, இது வந்து ஒரு தனி மனிதனோட கோபம் தாபம். ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு போலீஸ் ஒரு விசாரணை நடத்துனாங்கன்னா அந்த விசாரணையை அவங்க கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்கன்னா அது உண்மைத்தன்மை என்ன, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இல்லை இவர் மட்டும்தான் குற்றவாளியா, இல்லை இந்த குற்றத்தை யாராவது செய்ய சொன்னாங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு நீதித்துறைன்றது வந்து எல்லாத்தையும் அரசி ஆராய்ஞ்சி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீர்ப்புக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு டைமிங்கை வந்து ரொம்ப சில கேசஸில் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இந்த மாதிரி கேசஸில் வந்து இமீடியட்டாக கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்த ஒரு தவறுகள் நடக்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணமா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஏகப்பட்ட நீங்க மேட்டர் சொன்னா இப்போ வந்து சாட்சி போதுமான சாட்சி இல்லாதனால இந்த கேஸ் வந்து இருக்கு. இது பாதிப்பு இல்லை. ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து அந்த கேஸ் வந்து 2 விதமாக இருக்குங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒருத்தர் வந்து முழுமையாக அவர் வந்து பாலியல் வன்கொடுமையை பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கான டெஸ்டஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதுலாம் தெரியும். எனக்கு எல்லாமே இருக்குது. சில பேர் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்டெம்ப்டுக்கான கேஸ் கம்மியாக இருக்கும்போது அதுலேயும் சில டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பொண்ணு வந்து இப்போ நான் வந்து ஒரு பொண்ணை வந்து பிடிச்சி ஒரு அபியூஸ்க்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பொண்ணு என்கிட்ட சண்டை போட்டு எஸ்கேப் ஆகிறாங்கன்னா அப்போயே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஒரு சர்டன் டைமுக்குள்ளே அவங்க அதை வாஷ் பண்ணாமல் கை காலை வாஷ் பண்ணாமல் கரெக்டாக அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் அவங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் போனால் அதுக்கான ஒரு தீர்வு இருக்குது. அவங்க நீங்கள் டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா அவங்களோட கை அவர் எங்கே நம்ம மேலே கை வச்சாரோ அதுக்கான டிஎன்ஏவை நம்ம உடனே எடுக்க முடியும். அவங்க பாடியை வாஷ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த தடைகளை அவங்களே வந்து கலைச்சிட்றாங்கன்ற ஒரு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து இந்த மாதிரிலாம் டிஎன்ஏல இருக்கா அப்படின்றது சில பேர் தெரியாமல் இருக்கும். இப்போ எல்லாருமே இப்போ டிஎன்ஏ வாட் இஸ் மீன் பை டிஎன்ஏ அப்படின்னு இப்போ தட்டினா நீங்கள் கூகுள் எல்லாமே தெரிஞ்சிடும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் உலகம், ஸ்மார்ட்டான ஒரு விஷயங்களை தேடி தான் போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம டெவலப் ஆகி போனாலுமே பெண்களுக்கு எதிரான அபியூஸ் வந்து இருந்துட்டு தானே இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு விட்டுருங்க, இந்தியாவை விட்டுருங்க, நம்மளுக்கு வந்து மேற்கில் பார்த்துக்கோங்க. இப்போ இதே வந்து நீங்கள் யூஎஸ், யூகே, யூரோப்பு அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. அங்கேயும் ரேப் அண்ட் மர்டர் கேசஸ் வந்துட்டு தான் இருக்குது. அங்கேயும் ரேப் அண்ட் மர்டர் நடந்துட்டு தான் இருக்குது. இத்தனைக்கும் அந்த ஊரில் வந்து விபச்சாரம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். ப்ராஸ்டியூஷன் அங்கே அலோவுடு லீகல் அங்கே. ஆனால் அங்கேயும் நடக்குதே. இப்போ இது ரெண்டுத்தையுமே அலோவ் பண்ணாத அரபு கண்ட்ரியில் வந்து இது நடக்கிறது இல்லையே. ஏன்னா தலைவெட்டு இருக்குது, ஒரு கடுமையான ஒரு சட்டம் இருக்குது. லா பிரச்சனை எங்க தாங்க இல்லை? லா பிரச்சனை இல்லை இங்கே இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்தியா ஃபுல்லாக இருக்கு லா பிரச்சனை. கண்டிப்பாக இருக்குல்ல லாண்டு. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ சில ஸ்டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கிரைம் ரேட் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை படிச்சிருக்கலாம். இப்போ வந்து ஒரு ரேப் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் எவ்வளோ இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ இருக்குது, சண்டிகரில் எவ்வளோ இருக்குது, டெல்லியில் எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, கேரளாவில் எவ்வளோ இருக்குது, கர்நாடகாவில் எவ்வளோ இருக்குன்றது ரேஷியோவாக கொடுக்குறாங்க. எவ்ரி ஒரு 1 ஹவருக்கு ஒரு ரேப் நடந்துட்டு தான் இருக்குது இந்தியாவில். அந்த மாதிரி ரேஷியோ அவங்க கொடுக்குறாங்க. அவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்களாம் பொய்யான ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போது நம்மளோட எவ்வளோ தான் நம்ம பாதுகாப்பு நம்ம அதிகப்படுத்தினாலுமே நம்மளோட ஜனத்தொகையோட ஒரு விஷயங்களும் சில இந்த மாதிரியான வந்து வறுமை நிலை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்போது சில பேர் ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால தான் என்ன பண்ணுறோம், ஒரு பெண்களை எப்படி அபியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது அந்த போதை தடுமாறி அவங்க நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து கொலைகள் நடக்கிறது இல்லையா, கொள்ளைகள் நடக்கிறது இல்லையா, அஃபென்ஸ் நடக்க இல்லாமல் வந்து அமைதி பூங்காவாக இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆடை ஒரு காரணம்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஸோ அது எப்படி அது பார்க்குறீங்க? ஆடை ஒரு காரணம்னு எனக்கு ஆக்சுவலி தோணல. ஏன்னா அப்படி சொல்லும்போது அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் முன்னாடி இப்போ நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். இப்போ ஒரு வெளியூரில் ஒரு எக்ஸிபிஷன் வந்துட்டு ஒரு ஒரு மேகசின் ரைட்டு படிச்சிருந்தேன். அதில் வந்துட்டு ரேப் பண்ணப்பட்டவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய டாக் ஆஃப் த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம சின்ன வயசு குழந்தையோட ஒரு ஃப்ராக் போட்டிருந்தாங்க. ஒரு குட்டி ஃப்ராக் 3 வயசு 4 வயசு இருக்குமா. அப்புறம் ஒரு ஃபுல் கவர்டான ஒரு ஃப்ராக் போட்டிருந்தாங்க. ரொம்ப டீசெண்டான, இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப எலகண்ட்டான ட்ரெஸ்ஸஸ் கூட அதில் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ட்ரெஸ் ஒரு காரணமா?
இல்லை. ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்போஸ்டான ஒரு ட்ரெஸ் நம்ம போடுறோன்னா அது அது போட்டு போகும்போது நம்மளை வந்து செக்யூர்டாக ஆக்குறதுக்கு ஒரு 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 இது இருக்கணும். அந்த இது இல்லைன்னா ஆக்சுவலி அப்புறம் ரிஸ்க் தானே. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நல்லா அழகாக ஒரு சுடிதாரில் ஷாலு போட்டு போகும்போது பார்க்குறவன் கம்மி தான். ஆக்சுவலி அது உண்மை தான். இப்போ ரோட்டில் ஒரு 10 பசங்க இருப்பாங்கன்னா ஒரு 2 பேர் திரும்பி பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு க்ராப் டாப்பு, ஒரு ஜீனு கொஞ்சம் அங்கங்கே தெரியிற மாதிரி போட்டோன்னா எல்லாருமே தான் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து அட்டென்ஷன் வாங்குகிறோம். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஆக்சுவலி ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்னா என்ன? நம்ம பர்சனாலிட்டி தான். நம்ம பர்சனாலிட்டி இன்க்ளூட்ஸ் த வே தட் வி வேர். நம்மளை எப்படி கேரி பண்ணிக்கிறது ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி பிக் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நைட்டு 12 மணி யாருமே இல்லாத ஒரு ரோடு, கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கொஞ்சம் எக்ஸ்போஸ்டான ஒரு ட்ரெஸ்ஸில் நம்ம போகும்போது ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி தான். அது ஜாஸ்தி, ரிஸ்க் ஜாஸ்தி அது. ஆனால் இப்போ யார் என்ன வேர் பண்ணிக்கணுங்கிறது அது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அது நானோ இல்லை ஒருத்தங்களோ கமெண்ட் பண்ணிக்கிறதுக்கு சத்தியமாக யாருக்கும் அந்த ஒரு இது இல்லை. என்னுடைய ட்ரெஸ் நான் தான் சூஸ் பண்ணுவேன். ஆமாம், எனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ நான் அதான் வேர் பண்ணுவேன் அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். இல்லை ஆக்சுவலி வந்து 2 விஷயம் இருக்குது சார். ஆடை சுதந்திரம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க அதை பெண்கள் பேசும்போது இது ஆடை சுதந்திரம், ஆடை சுதந்திரம்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஆடை குறைப்பு தான் ஆடை சுதந்திரம்ன்ற பேர் சில பேர் தப்பாக நினச்சிருக்கிறாங்க. அது வந்து தப்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கோவிலுக்கு போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் போயிருக்கலாம், நான் போயிருக்கலாம், இவங்க கூட போயிருக்கலாம் கோயிலில். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெளியில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டே இருக்க மாட்டாங்க, இந்தமாதிரி ட்ரெஸ் கோடில் வாங்கன்னு. இன்றைக்கி நிறைய கோவிலில் வந்து பெண்கள் வந்து சல்வாரில் தான் வரணும், சேரீயில் தான் வரணும், சுடிதாரில் தான் வரணும், மாடர்ன் ட்ரெஸ்ஸில் உள்ள அலோடு கிடையாதுன்னு போர்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, இப்போ அது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து உன்னோட ட்ரெஸ்னால இன்னொருத்தவங்க பாதிக்கப்படுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து நான் சாமி கும்பிட வந்திருக்கேன், நான் வந்து வேற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போவான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல ஒரு இது போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். சில விஷயங்கள் வந்து எந்த ட்ரெஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது முதல்ல வந்து துப்பட்டான்னு ஒரு விஷயம் இருக்கும்போது, சல்வாருன்னு ஒரு விஷயம் வரும்போது அது கூட டிஃபால்ட்டாக வந்தது தான் துப்பட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. டாப்ஸ் தனியாக, துப்பட்டா இது டாப் தனியாக, பேண்ட் தனியாக, இந்த மாதிரி அவங்களே செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து துப்பட்டாக்கான வேலைகள் ரொம்ப கம்மியாயிடுச்சோ. இப்போ யாருமே நிறைய பேர் துப்பட்டா போடாமல் தான் இருக்காங்க. அது ஒரு ஃபேஷன் நினச்சிட்டாங்க, ஒரு டாப் மாதிரி போடலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு சல்வார், இது வந்து ஒரு சாரீ, இது வந்து ஒரு ஆஃப் சாரீ, இது வந்து ஒரு ஸ்கர்ட்டு அப்படின்றது. சில இது வந்து நைட் வேறு, இது வந்து இப்படின்னு இருக்குது. இப்போ இந்த நைட் வேரை போட்டுக்கிட்டு நம்ம ரோட்டில் போக முடியுமா? அப்படி போடுறதுனால நடக்கிற வந்து விஷயங்களை வந்து தவிர்க்கணுன்ற நான். இப்போ நைட்டின்றது நைட்டில் மட்டும் போடுற மாதிரி ஒரு ஆடையாக இருக்கும்போது அந்த நைட்டியை போட்டு நம்ம ரோட்டில் போகிறதுன்றது வந்து அதுக்கு பேரே அதானே. நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம், ஒரு ரூம்குள்ளே நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம், நம்ம தூங்க போகிறோன்றப்ப அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அது வந்து ரோடுக்குன்னு வரும்போது அது வந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு வியர்டாக தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பட் இது ஒரு மிகப்பெரிய காரணம் நம்ம சொல்ல முடியாது. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி காரணமாக இருக்கலாம் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் டீம்லரா மூவி பண்ணியிருக்கீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் தான் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த கலர் போஸ்டர்ஸ் அப்படி பண்ணுவாங்க. அதான் நான் சொல்கிறேன், போஸ்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு டோனாக இருக்கும் மூவி பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி தான்? இல்லை ஆக்சுவலி வந்து உங்களுக்கு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மாதிரி போகும். செகண்ட் ஹாஃப் வந்து வேறு மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு இதுவாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு வேரியண்ட்டாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு வேரியண்ட்டாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும், ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும். ஏன் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி தான் இருந்தது, செகண்ட் ஹாஃப் இப்படி தானே இருக்கும்னு நினச்சி போகிற போது செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு, செகண்ட் ஹாஃப் வேறு. இன்னும் ஒன்று கேட்கணுமா, இந்த மாதிரியான மூவி வந்து பார்க்கும்போதே வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து ஒரு சீன் வச்சுருப்பாங்க, ரொம்ப பாலியல். அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, இது ஃபேமிலிக்கான மூவின்னு சொல்றாங்க. இல்லை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்குல்ல, அது ஏன் அப்படி பண்ணணும்னு அப்படி நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ எல்லா ஆர்டிஸ்டோட படமும் எடுத்துக்கோங்க. ஒரு லவ் சாங் இருக்கும், ஒரு லவ் சாங்கில் இருந்து அவரும் அந்த கீழே போட்டு மேலே போய் படுத்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாளான தாமரை சாங்காக இருக்கட்டும், இல்லை மற்ற சாங்காக இருக்கட்டும், எவ்வளோ சாங்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இன்டர்மெசியை வந்து வேறு மாதிரி காமிக்க ட்ரை
பண்ணியிருப்பாங்க. அப்போலாம் அந்த மாதிரி நீங்கள் அப்போலாம் உங்களுக்கு அந்த மாதிரி தோணலையா? அது நீங்கள் ஜாய்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்களா? சந்தோஷத்துல இது என்னன்னா அபியூஸ். இப்போ நீங்கள் சந்தோஷத்தில் அந்த மாதிரியான அபியூஸ் அவங்க பண்ணல. அவங்க ஆண் பெண் அவங்களும் ஓகே சொல்லுவாங்க, இவங்களும் ஓகே சொல்லுவாங்க. லவ் அது வேற கான்செப்ட், கிளப் டான்ஸ் அது வேற கான்செப்ட். இது என்னன்னா ஒரு பொண்ணு ஒத்துக்காம ஒரு பொண்ணு அபியூஸ் பண்றான் பார்க்கும்போது ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸோட ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும். இல்ல இப்போ ஆக்சுவலி இப்போ ஒரு அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அபியூஸ் பண்றவன் தெரிஞ்ச பொண்ணையும் ஒரு கலர்ன பொண்ணையோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி தெரிஞ்சவங்களா அப்படி போயிடும். இப்போ தெரியாத ஒரு பொண்ணை பண்ணும்போது அவனோட செக்யூரை தான் என்றைக்குமே திருடன் பார்த்தீங்கன்னா அவனோட செக்யூரை தான் அவன் உறுதிப்படுத்திப்பான். அவன் எப்படி சேஃப்டியாக வெளில போகணும், எப்படி சேஃப்டியாக தப்பிக்கணுன்றது நம்ம போலீஸோட அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அவன் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு தான் போவான். அவனுக்கு அந்த கம்ஃபர்டபுளாக அந்த பொண்ணு சரி வாங்க நீ ரேப் பண்ணிட்டு போங்க, எனக்கு பயமாக இருக்குது, கையெடுத்து கும்பிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியா அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஒரு அபியூஸ் பண்ணும்போது அவள் தன்னோட வீட்டுக்குள்ளே இருக்குன்ற அவரோட டிஃபென்ஸ் அவள் காட்டுவா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டிஃபென்ஸ் காட்ட முடியாமல் கண்டிப்பாக இருக்குது கிளாமராக. நீங்கள் இப்போ எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்றது நீங்கள் கிளாமராக நினச்சிக்கிட்டு கேட்கலன்னு தெரியாது. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா அந்த கிளாமர்ன்றது ஒரு விஷயமும் கிடையாது. அவங்க ஏன் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் அந்த ஜெனின்ற ஒரு மர்டரை நான் காமிக்கும் போது அந்த காட்சி அமைப்பு அவருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பொண்ணு இந்த மாதிரி என்னால் சூழ்நிலை பார்க்க முடியல. ஏன்னா அவங்க சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா, இதில் நீங்கள் இந்த ஒரு டெப்த்தையும் இந்த இதை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? ஏன்னா எமோஷ்னலாகவும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றப்போ, இப்போ நான் ஏன் அந்த எமோஷனலை குறைக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு கொடுங்க நான் பரவாயில்லன்னு கேட்குறேன். நான் அந்த எமோஷனல் நான் குறைக்கும் போது நான் சொல்ல வந்த விஷயம், அந்த வலி அந்த வேதனை அவங்க ஃபீல் பண்ண முடியாது ஆடியன்ஸு. இந்த வலியை ஃபீல் பண்ணும்போது தான் ஐயோ இந்த மாதிரி ஒரு வலியான இறந்து, அப்போ இந்த மாதிரி தானே அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு அனுபவிச்சிருக்கோம், இந்த மாதிரி தானே கல்கட்டா பொண்ணு அனுபவிச்சிருக்கோம், இந்த மாதிரி தானே எல்லா பெண்களும் அனுபவிச்சிருக்கோன்ற வலியை நான் உங்ககிட்ட கடத்தணும்னா நான் அதை விஷுவலாக உங்களுக்கு காமிச்சாதான் அதை நான் கடத்த முடியும். ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஐயோ ஒரு மாதிரி இருக்கு. இல்லை இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள்னா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் நான்லாம் படிக்கும்போது என்விரான்மெண்ட் பொல்யூஷனை பற்றி நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம்? இப்போ நம்ம நதியை பொல்யூட் பண்ணுறாங்க, எப்படி நம்ம காட்டுறோம் அதை? இப்போ ஸ்லைடில், பவர் பாயிண்டில், இல்லை ஒர்க்கிங் மாடல்ஸ் கூட நம்ம எப்படி காட்டி கொடுக்குறோம்? ஒரு கம்பெனிலேருந்து அழுக்கு நதியில் ஒழுக்கி விடுறாங்க, அப்படி தானே நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்படி தான் இது பொல்யூட் ஆகுது அப்படின்னு காட்டுறோம்ல. அதே மாதிரி தானே இதுவும். அதுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம காட்டினா தானே இந்த கஷ்டம், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது காமிச்சா தானே அந்த வலி புரியும் ஆளுங்களுக்கு. நம்ம ஒருத்தங்க இப்படி பட்டிருப்பாங்க அப்படி பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சா நம்ம அடுத்த நாளைக்கு மறந்து போயிடுவோம். இப்போ நீங்கள் கிளம்பி போகிறீங்க, சும்மா சொல்கிற தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு கிளம்பி போகிறீங்க, இல்லை நான் கிளம்பி போகிறேன், ஒரு இடத்துல போய் விழுந்துடுறேன் தடிக்கு, ஒரு காவா திறந்துருக்கு, ஒரு தண்ணி ட்ரைனேஜாக இருக்குது, விழுந்துடுறேன், எனக்கு இந்த இடத்துல தடியில் அடிபட்டுருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஒரு ஃப்ரெண்டாக, இப்போ என்னாச்சு சார் அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு ஸ்லிப்பாக கீழே இருந்தால் அடிபட்டுடுச்சு. ஓ அப்படியா சார், கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதானே சார், இல்லை மெடிசன் டாக்டர்கிட்ட போனீங்களா? இது நீங்கள் என் மேலே உள்ள ஒரு கர்டஸியில் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் என்ன கேட்டாலும் சரியாயிடும் சார், இன்னொரு 2-3 நாள் டேப்லெட் சரி. ஆனால் அது சரியாகுமா சரியாவாதான்றது செகண்டரி. அந்த டைம் வரைக்கும் பெயின் அனுபவிச்சுட்டு இருக்குதுன்னா எனக்கு நீங்கள் ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். அது எனக்கு ஒரு ஆறுதலாக நான் ஏற்றுக்க முடியும். அப்போது அந்த மாதிரி நான் ஆறுதலாக மட்டும் சொல்லிடக்கூடாது. அந்த வழியை நான் உனக்கு கடத்தணும் அப்படின்னா நான் உனக்கு விஷுவலாக அந்த வழியை காமிச்சாதான் உனக்கு என்னால் உனக்கு நான் கடத்த முடியும். ஒரு சில பேருக்கு அவங்க பெயின் பண்ணியிருப்பாங்க அப்சர்வ். ஒரு சில பேருக்கு அந்த பெயின் நமக்கான சமயத்தில் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த மூவியை பார்க்கும் படம் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்னா எல்லா ஃபேமிலியே சொல்லிட்டாங்க, அதான் சொல்ல. ஆனால் அதை பார்க்கும்போது டக்குன்னு அந்த எமோஷன்ஸ் கேரி பண்ண. ஆக்சுவலி அதுக்கு தான் ஆஷிகா வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. எப்படி நம்ம ஒரு 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 பெண் பிள்ளையை வளர்க்கும் போது நம்ம ஒரு குட் டச் பேட் டச்னு ஒன்று சொல்லி தருவோம். இப்போ அதுக்கு பேர் குட் டச் பேட் டச். அப்போ நம்ம என்ன சொல்லி தருவோம்? அந்த காலத்துலலாம் இப்போ ஒரு சர்டன் வயசுக்கு அப்பயுமே நம்ம பெண் பிள்ளையை அங்கே போய் நிற்கக்கூடாது, ஈவினிங் 5 மணிக்கு மேலே போய் வெளில விளையாடக்கூடாது அப்படிலாம் நம்ம ஏன் சொல்லி வைக்கிறோம்? அவங்கள நம்ம அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறோம், ஏன்னா அவங்களுக்கு வயசுக்கு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி ஆண் பசங்களுக்கும் பற்றியா இந்த மாதிரிலாம் ஒரு தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாது, எல்லாரையும் அக்கா தங்கச்சியாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்ம இப்போ செக்ஷுவல் எஜுகேஷனை எல்லா பாடப்புத்தகங்களையும் கொண்டு வரணும், ஸ்கூல்லேயே நம்ம அவங்களுக்கு எல்லாரும் சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்டை அந்தளவுக்கு டெவலப் ஆகி நம்ம வந்துட்டோம்.
இப்போ இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கே பயந்த காலங்கள் போய் ஸ்கூல் பாடத்திலே கொண்டு வரணுன்ற ஒரு எத்தனையோ மூவி அப்படி கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஆளாக நீ வளர்ந்துடவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளைங்களுக்கு சொல்லணும். இப்போ இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணால் பற்றியா வில்லை, இப்போ நீங்கள் பார்த்துட்டு சின்ன வயசில் அவன் பூச்சாண்டி படத்தில் பார்த்தல அவன் வந்த பற்றியா அப்படியா சாமி கண்ணை ஊற்றிடும் அப்படிலாம் நம்ம சொல்லி நம்மளை வளர்த்தாங்களே அந்த மாதிரி சொல்லணும். பெண்ணுங்கள்லாம் நம்மளுக்கு சாமி அக்கா தங்கச்சியாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களை சொல்லி வளர்க்கணும் அப்படின்றது கூட என்னோட ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் பொதுமக்களுக்கு. இவ்வளோ நேரம் எங்களோட பெரிய சோர்ஸில் இன்டர்வியூ பண்ணிடுறோம் சார். லாஸ்ட் ஃபைனல் ஒரு கொஸ்டின் சார். ஆடியன்ஸ் மூவி பார்த்து வெளியே வரும்போது என்ன ஃபீல் இருக்கும்? ஆடியன்ஸ் வந்து இந்த மூவி பார்த்துட்டு வரும்போது சரி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கணும்டா, இதுதான்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃப்ரெண்டுக்குன்னா உயிரே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பழைய விஷயங்கள் நிறைய பேசியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸுக்கான எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. ஆனால் எல்லாம் ஆம்பளைங்க ஹீரோயை நடித்த படங்களாக தான் வந்திருக்கு. ஹீரோயின் நடித்த படங்களாக அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டுக்காக இறங்கி போராடின இன்னொரு ஃப்ரெண்டு கதைகள்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அது லேட்டஸ்ட்டாக வந்ததாகவும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி அவன் இறங்கி வரும்போது ஒரு பொண்ணு இறங்கி வந்து சே இந்த மாதிரி இருக்கணும்டி, நாளைக்கு உனக்காக ஒன்று நான் நிற்பண்டி அப்படின்னு ஒரு ஃபீல் ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவன் இறங்கி வரும்போது ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவங்க ஃப்ரெண்டை நினச்சி பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ இது பார்க்குறவங்களுக்கும் இப்போ இந்த ஃபைனல் நம்ம செகண்ட் ஹாஃப் அது கிளைமேக்ஸில் கொஞ்சம் நம்ம பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபைனலி அந்த லாஸ்ட் சீன் வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை ஜாஸ்தியாகும் நான் நம்புகிறோம். ஏன்னா அதை பார்த்துட்டு வரும்போது அந்த ஒரு இம்பேக்ட் இருக்கும். எனக்கு இப்போ இவ்வளோ எனக்கு என் உள்ள இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, எனக்கு வந்து இவ்வளோலாம் பண்ணிக்க முடியும், நான்லாம் நிறைய ரியலைசேஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த படம் பார்த்துட்டு வரும்போது. ரொம்பவே மூவி சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. சக்சஸை தாண்டி இந்த மூவி பேசக்கூடிய ஒரு பொருளா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அவங்க வந்து நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள். எல்லா பெண்களும் தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான படம் ஆண்களும் கண்டிப்பாக பார்க்கணும். பெண் பிள்ளையை பெற்ற பேரண்ட்ஸும் எல்லாரும் போய் பார்க்கணும். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.